நீங்க யாரு? தாத்தா வீட்ல இருக்காரா? இருக்காரு, உள்ள வாங்க. வணக்கம் தாத்தா. வாப்பா வாப்பா உட்காரு. நீ வண்ட குஷில நான் உனக்கு ஒரு சூப்பர் பாட்டை பாட போறேன், கேளு. இதுக்கு முன்னாடி நீங்க தாத்தாவோட பாட்டை கேட்டிருக்கீங்கல்ல? பல தடவை நான் கேட்டிருக்கேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆனா தாத்தாவோட பாட்டை கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நான் ஏதாவது பண்றேன். தாத்தா ஒரு நிமிஷம், நீங்க பாடுறது நிறுத்துங்களேன். எதுக்கு நான் பாடு, நீ பாடுன்னு சொல்லு. அது அங்கிள் ரொம்ப டயர்டா இருக்காரா, அவரு காலையில கேக்குறாரா. அருமையான காலை பொழுது, சுத்தமான காத்து, அது கூட உங்களோட பாட்டு கேக்கும் போதே ஆஹா சூப்பரா இருக்குல்ல. நீ சொல்றது உண்மைதான் சிவா. காலையில பாடுறதும் ரொம்ப அருமையாதான் இருக்கும். காலையில நல்ல பாட்டா பாடுறேன். யாரது? யாரங்க? ஒரு வேளை திருட உள்ள வந்துட்டான் போல இருக்கு. அங்கிள் நீங்களா? சாரி, நான் உங்களை திருட நினைச்சிட்டேன். நீ சிவாவா? ஆமா. நீங்க இங்க என்ன பண்றீங்க? கொஞ்சம் மெதுவா பேசுப்பா. நான் ஒரு கிரைம் ரிப்போர்ட்டர். இன்னைக்கு வேதாஸ் நகரத்துக்கு 2 கேங் வர போகுது. ஒன்னு பேந்தர் கேங், இன்னொன்னு ஃபாக்ஸ் கேங். அத பத்தி நான் பத்திரிக்கையில எழுத போறேன். அவங்கள தான் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நாளைக்கு அவங்க வேதாஸ் கார்டன்ல சந்திக்க போறாங்கப்பா. ஆல் தி பெஸ்ட். ஹலோ பேந்தர், எங்க இருக்க நீ? நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். பேந்தர் கூட ஒருத்த மோதி ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. நான் பின்னாடி இருக்கேன். நீ இன்னும் அலர்ட்டா இருக்கணும். நான் ஃபாக்ஸோட தந்திரம் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. என்கிட்ட இருந்தா யாரும் தப்பிக்க முடியாது. யாரது? போய் போடுங்க. அந்த அங்கிளை விடுங்க, விடுங்க. பையா, யாரா நீ? பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஷிவா, என்னோட பேரு ஷிவா. என்னாச்சும் சொல்லுங்க. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? போலீஸ் ஏதாவது வந்துருச்சா? சொல்லுங்க உண்மைய. வந்தது ஒரு பையன். என்னதே ஒரு பையனா? ஆமா பாஸ், ஒரே பையன். அந்த ஒரு பையன் தான் எங்க எல்லாரையும் போட்டு அடிச்சது. ரொம்ப கொடுமையா இருக்கு பாஸ். அவன் அடி
ஒரு சின்ன பையனை பார்த்தா பயப்படுறீங்க. இன்னும் டைம் இருக்கு பாஸ், நம்ம ஓடிடலாம். இல்லனா அடி பின்னிடுவான், அதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்கவும் முடியாது. அந்த கதையெல்லாம் விடுங்க. ஒருத்தனை துரத்திட்டு போனீங்களே, அவன் என்னன்னா யாருன்னு முதல்ல சொல்லி. அவன் போட்டோ எடுத்துட்டு இருந்தான் பாஸ். ஒருவேளை ரிப்போர்ட்டரா இருப்பானோ? ஒண்ணுமே புரியலப்பா. ஃபாக்ஸும் பேந்தரும் பெரிய கேங் ஆச்சே. அவனுங்க நம்ம ஊருக்கு எதுக்கு வந்தானுங்க? இவங்க எப்பவுமே வெளியூர்ல தான் இருப்பாங்க. இவங்கள வேதாஸ் நகரத்துல இப்பதான் முதல் முறையா நான் பாக்குறேன். நிச்சயமா இங்க ஏதாவது பண்றதுக்கு தான் வந்திருக்கணும். நம்ம பழைய நியூஸ் எல்லாம் பார்த்தோம்னா என்ன நடக்க போகுதுங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் செயின் ஃபோல்டிங் டேங்க் எடுத்துக்கிட்டு வேதாஸ் நகரத்துக்கு வராராம். சிவா சிவா சிவா, இரு. நீ என்ன சொன்ன? நீ இப்போ என்ன படிச்ச? டாக்டர் செயின் ஃபோல்டிங் டேங்க் எடுத்துக்கிட்டு வேதாஸ் நகரத்துக்கு வராராம். இதுதான் விஷயம். இந்த ஃபோல்டிங் டேங்க வீனஸ் நகரத்துக்கு நம்ம வேதாஸ் நகரம் வழியா தான் கொண்டு போயாகணும். அதுவும் ஆர்மி எக்ஸிபிஷனுக்காக. இது பெரிய ஸ்பெஷல் ஃபோல்டிங் டேங்க். இந்த ஃபோல்டிங் டேங்க்னா என்ன அங்கிள்? டாக்டர் செயின் இதை எப்படி தயாரிச்சிருக்காருன்னா, இதை சின்னதாக்க முடியாதுங்கிறதுனால இதை ஃபோல்ட் பண்ற விதமா தயாரிச்சிருக்காரு. இதை ஃபோல்ட் பண்ண முடியும்ன்றதுனால இதை ஈஸியா எங்க வேணாலும் கொண்டு போலாம். இதுல இருந்து எனக்கு தெளிவா தெரியுது என்னன்னா, அவனுக்கு 2 பேரும் வந்திருக்கிறது இதை கொள்ளையடிக்கணும்ன்றதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். இந்த கேங் டேங்க் கொள்ளையடிக்கிறதுக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்தடிச்சு ஓடி வந்திருக்கீங்க நீங்க. உங்களை நம்பி இப்படி நான் அந்த பெரிய மிஷனை பண்றது. அந்த பையன் நிச்சயமா திரும்பி வந்து பிரச்சனை பண்ணுவான். அதனால நீங்க எல்லாரும் கிளம்புங்க. அந்த பையனை தேடி புடிச்சிங்க கூட்டிட்டு வாங்க. இல்ல பாஸ், இல்ல, அது நம்மளால முடியாத வேலை. நீங்க ஸ்பெஷல் கமாண்டோஸ் படையை தான் அனுப்பணும். எஸ் பாஸ். ஒரு பையனை போய் நீங்க எல்லாரும் சேர்ந்து புடிச்சிட்டு வரணும். நீயும் உன் கமாண்டோ டீமா போறீங்க. டக்குன்னு அந்த பையனை புடிச்சிட்டு இங்க உடனே வரீங்க. அதுக்கு சார் என்னோட கமாண்டோ டீம். நானே தனியா போறேன். அந்த பையனை புடிச்சிட்டு பாத்ரூமா இங்க கூட்டிட்டு வரேன். ஓ இல்ல, அவன் ஒருத்தனே 5 பேருக்கு சமமான பையன். சரி, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். அவனோட போட்டோ ஏதாவது இருந்தா கூட்டு. போட்டோ இல்ல, போயிட்டு இருக்கான் பாரு முன்னாடி. இல்ல அந்த முன்னாடி போற பையன் இல்ல. இல்ல தப்பா பாக்குறீங்க. வந்து பின்னாடி இருக்கான். ஆமா வளரத தயவு செஞ்சு நீ நிப்பாட்டு. அந்த 4 பேர்ல ஒருத்தன் தானே. நானும் தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். கிளம்பு. நான் இப்ப வந்துடுறேன். நீங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள யார் திறமசாலி, பெரியவங்கன்னு கூட பார்க்காம அடிக்கிறது யாருன்னு சொல்லுங்க. நான் தான். இங்க இருக்கிறதுலயே நான் தான் ரொம்ப திறமசாலி. என்ன தவிர இங்க வேற யாரு திறமசாலியா இருக்க முடியும் சொல்லுங்க? ஒரு தடவை எங்க கிராமத்துல வம்பு பண்ணவங்கள நான் அடிச்ச அடி இருக்கே, பாவம், நான் பிளாக் பெல்ட்னு வந்தவங்களுக்கு தெரியாம போச்சு. 10 நிமிஷத்துல எல்லா ப்ராப்ளமும் சால்வ். வாவ், நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீயா இந்த வேலை செய்யறன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.